ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. திருப்பாவை 9. தூமணி மாடத்து. இயற்கையாகவே தூய்மையான இரத்தினங்களாலே கட்டப்பட்ட மாளிகை. நம்மாழ்வார் எம்பெருமானுடைய மாளிகையை துவலில் மாமணி மாடமோங்கு தொலைவில்லி மங்கலம் என்று அருளிச் செய்தார். இவர்கள் அவன் அடியாருடைய மாளிகையை தூமணி மாடம் என்கிறார்கள். அவனுடைய மாளிகையை துவலில் மாமணி மாடம் என்கையாலே அது ஒரு காலத்தில் அழுக்கடைந்திருந்து பின்னர் அழுக்கு நீங்கிய மணிகளாலே சமைக்கப் பெற்றது என்று விளங்கும். இவளுடைய மாளிகையை தூமணி மாடம் என்கையாலே எக்காலத்திலும் தோஷம் சிறிதுமற்ற மணிகளாலே கட்டப்பட்டதென்று விளங்கும். அம்மாளிகையின் பரிசுத்தி ஜீவாத்மாவின் தோஷமின்மையை போன்றது. அதாவது பதனான இருந்த சேதனன் தன் உண்மை நிலை அறிந்து பரமபதத்தை அடையும் போது தன் தோஷம் எல்லாவற்றையும் போக்கிக் கொள்கிறான். ஆக ஒரு காலத்தில் இருந்து அது விலகியது போலே இவனுடைய தோஷமின்மை. இம்மாளிகையின் பரிசுத்தி பரமபுருஷனின் தோஷமின்மையை போன்றது. ஒரு காலத்திலேயும் சிறிது கூட தோஷமில்லாத தன்மையானது எம்பெருமானுக்கு. இவ்வூரில் கடித்த ரத்னங்கள் கொண்டு போலே காணும் திருத்துளைவில்லி மங்கலத்தில் மாளிகை செய்தது. மாமான் மகளே சுவாமினியாகவும் தோழியாயும் அனுபவித்ததற்கு மேலே விட ஒண்ணாத உறவை சொல்லியும் அனுபவிக்கிறார்கள். அதாவது ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமக்கு சுவாமிகள். ஒரு சொத்து எப்படி சுவாமிக்கு ஆனந்தத்தை கொடுக்குமோ அதே போல நாமும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு கைங்கரியங்கள் செய்ய வேண்டும். நமக்கு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் உயர்ந்த நண்பர்கள். ஒரு தோழன் எப்படி தான் தோழனுடைய உயர்த்திக்கு பாடுபடுவானோ அதே போல ஸ்ரீ வைஷ்ணவர்கள் நமக்கு பகவத் அனுபவம் பெருகுவதற்கு பாடுபடுகிறார்கள். இந்த இரண்டு உறவும் ஏற்கனவே ஆண்டாளுக்கு கோபிமார்களிடத்தை உண்டு. அதோடு கூட ஒரு தேக பந்தத்தையும் ஆசைப்படுகிறாள், மாமான் மகளே என்று. ஆண்டாள் திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.